அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்னன்னா, புகழும் போதோ இல்ல ஒரு அங்கீகாரம் அளிக்கும் போதோ எனக்குள்ளே ஒரு சந்தோஷம் வந்து அதற்கு நான் அடிமையாகி விடுகிறேன். ஏன், எதனால், இதிலிருந்து விடுபடுவது எப்படி அப்படிங்கிறதுதான் கேள்வி. ஒவ்வொன்னா பார்க்கணும். முதல்ல ஞானதேவர் என்ன சொன்னாருன்னா, தான் திறமையா இருப்பது அவனுக்கு ருசிக்காது அப்படின்னு அம்மானித்துவத்துல சொல்லியிருக்கிறார். ஏன் அதை சொல்றாருன்னா, ஒருவர் என்னை புகழ வேண்டும் என்றால் என் திறமையை புகழ வேண்டும், இல்லை என் குணத்தை புகழ வேண்டும், இல்லைன்னா என் அழகை புகழ வேண்டும், இல்ல என் ஸ்கில்லை புகழ வேண்டும். ஏதோ ஒண்ணு என்கிட்ட இருக்கிறத புகழும். இது எங்கிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தா புரியும். அது எனக்கு சொந்தமானது இல்லை என்பது புரிந்தால் அந்த புகழுக்குரியவன் அந்த புகழ்ல இருந்து நம்ம அவளை ஈஸியா அடிமை ஆக மாட்டோம். இப்போ உதாரணத்துக்கு நான் பிறக்கும் போது அம்மனமாக, பேசத் தெரியாதவனாக, பொருளத் தெரியாதவனாக, உட்கார தெரியாதவனாக, நடக்க தெரியாதவனாக இருந்தேன். அப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமா இந்த இயற்கையும் இந்த மக்களும் என் அன்னையும் தந்தையும் வாத்தியாரும் எல்லாம் சேர்ந்து வளர்த்து ஊட்டி 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 உள்ள விட்டு, அப்ப அவர்கள் கொடுத்ததுதான் இந்த திறமை, இந்த குணம், இந்த ஏதோ ஒண்ணு என்கிட்ட இருக்குன்னு புகழ்றாங்க இல்லையா, அது இங்கே எனக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப புகழணும்னா கொடுத்தவனை தானே புகழணும். என்கிட்ட ஒரு பொருள் இருக்கு, சூப்பர் சூப்பர் சூப்பர்னு புகழ்றாங்க. அது நான் தயாரிக்கல, தயாரித்தவனை தானே புகழணும். அதுதானே அது சூப்பரா இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு அரசன் இன்னொரு அரசனின் உதவியால் சண்டையிட்டு வந்து விட்டால் தானே ஜெயம் பெற்றதாகி விடுமா? வராது. அப்போ அந்த ஜெயத்துக்கு உண்டான பூஜை எந்த அரசனால் நான் வென்றேனோ அவனுக்கு தான் போகும். அப்ப என்னை நோக்கி புகழோ பூஜையோ எல்லாம் வரும்போது என்ன ஆகுதுன்னா, அது எனக்கானது அல்ல, அது இன்னொருத்தனுடையது அப்படின்னு அவன் ஃபீல் பண்றான். அப்ப இன்னொருத்தனுடையது அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது அது எனக்கானது இல்லப்பா அப்படின்னு ஃபீல் வரும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அதுல நம்மளை புகழல, நம்மை உருவாக்கிய பஞ்சபூதங்கள், குரு, தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவர்கள் புகழ்கிறார்கள் அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணிட்டான்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த புகழ்ல இருந்து வெளியே வந்து விடலாம். இதுதான் மெயினா அவர் சொல்றாரு. அதனாலதான் அவன் கஷ்டப்பட்டுறான்னு அடுத்து சொல்றாரு. வேற நாள் தைக்கப்பட்ட மானை போல். ஏன் கஷ்டப்படுறான்னா, அந்த புகழ் என்னுடையது இல்ல, ஆனா நீதான் நீதான் சொல்லும் போது ஒரு வெட்கம் வரும், ஒரு கஷ்டம் வரும். ஏன்னா அது என்னுடையது அல்ல, அது இன்னொருத்தனுடையதை ஏன் இது ஏன் இது ஏன் இதுன்னு சொல்லும் போது நான் கொள்ளக்காரனா, நான் திருடனா, ஏன் இது ஏன் இதுன்னு சொல்றாங்களே அப்படின்னு அந்த ஒரு ஃபீல்ல அவனுக்கு துக்கமே வந்து விடுகிறது அப்படிங்கிற லெவலுக்கு போறாரு. அது ஒரு மேஜர் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் ராவணன் சீதையை புகழ்ந்தான், வர்ணித்து வர்ணித்து புகழ்ந்தான். சீதை மயங்கவில்லை. ஏன் அப்படின்னு பார்த்தா, எது ஒன்றை என்னை புகழ்ந்தாலும் அது எனக்கு தெரிந்த விஷயமாக தான் இருக்கும். நெல்லுக்குள்ள அரிசி இருக்கு அப்படின்னா பெரிய ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. அப்ப நீ நல்லா பேசுறப்பா அப்படின்னா தெரிந்த விஷயம் தானே, அதுல ஆச்சரியம் என்ன இருக்கு? இதுல நான் சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்கு? சோ அது தெரிந்த விஷயம். நீ அழகாக இருக்க, தெரிந்த விஷயம் தானே நான் அழகாக இருக்கேன். ஏன் நீ நல்லா திறமையா இந்த செயல்பாடுலாம் செயல்படுற, ஆமாம் அதுவும் தெரிந்த விஷயம் தானே. அது எனக்குள்ளே ஏற்கனவே இருந்தது, தெரிந்தது. அப்ப தெரிந்த விஷயத்த பார்க்கும்போது ஒரு ஆச்சரியம், பிரம்மாண்டம், ஒரு ஒரு சந்தோஷம் எப்படி வரும்? அது சாதாரணமா தான் பார்ப்போம். படத்துல ரொம்ப த்ரில்லிங்கான சீன் ஃபர்ஸ்ட் டைம் படம் பார்க்கும்போது எல்லாம் கிக்கு த்ரில் இருக்கும். ரெண்டாவது தடவை, மூணாவது தடவை, நாலாவது தடவை அப்படின்னு அந்த படம் பார்த்தோம்னா சாதாரணமா படம் பார்த்துருப்போம். ஒரு ஜாலிக்காக தெரியும், அடுத்து அடுத்து என்னென்ன வரும்னு தெரியும். அங்க த்ரில்லோ எதுவும் இருக்காது. ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ்க்காக ரிலாக்ஸ்டா படம் பார்த்துட்டு போற மாதிரி அவர்கள் தெரிந்த விஷயத்த தான் கூறுகிறார்கள். அப்படிங்கும் போது நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஹைப்பை கொடுத்தோம்னாலே அப்ப என்னை பத்தி எனக்கு தெரியலன்னு அர்த்தம். அப்படியா அழகா,
நான் சந்தோஷப்பட்டுட்டாலே நான் அழகுன்னு தெரியல, அவன் சொல்லிதான் எனக்கு அழகுன்னு தெரியுது. நீ ரொம்ப திறமையாளன், அப்ப எனக்கு தெரியல, அவன் சொல்லிதான் எனக்கு தெரியுது. நான் நல்லா பேசுறேன், ஓ அவன் சொல்லிதான் எனக்கு தெரியுது. அதெல்லாம் நான் அப்ப என்னை பற்றி நான் அறிவில்லை, அவன் அறிகிறான், ஆதலால் எனக்கு சந்தோஷம் வருகிறது என்கிறதை உண்டு பார்க்கும்போது அது கேவலமான விஷயம். அப்ப தன்னை அறிந்தவன், தான் யார் என்று தெரிந்தவன், தனக்குள்ள என்ன இருக்கு இல்லை அப்படிங்கிறது முழுமையாக புரிந்து கொண்டவன், அந்த புகழ் வரும்போது, ரெகக்னேஷன் வரும்போது அதை அவனால் எளிதாக எடுத்துக்கொள்ள முடியும். இல்லைன்னா பொய்யாக வரும்போது அதை தள்ளிவிடவும் முடியும் அப்படிங்கிறது 2வது பாயிண்ட் எடுத்துக்கலாம். 3வது பாயிண்ட் வந்து அவர் சொல்வாரு, உற்றார்களும் உறவினர்களும் மற்ற எல்லோரும் தன்னை ஒதுக்க வேண்டும் என்றே அவன் ஆசைப்படுவான். ஏன் அப்படி சொல்றாரு? இந்த ஃப்ரீடம், சுதந்திரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒருத்தர் வந்து என்ன புகழ்றாரு, நிறைய நம்புறாரு, என்னை வந்து அங்கீகரிக்கிறாரு, ரெகனைஸ் பண்றாரு, எனக்கு ரொம்ப ஆதரிக்கிறாரு, என்ன என் மீது பயங்கரமான ஒரு பற்று, அன்பு, பாசம் எல்லாம் பொழிந்து கொண்டிருக்கிறார் என்றால், என்னையும் அறியாமல் அவரை எதிர்த்து சில செயல்களை செய்ய முடியாது. அப்போ டக்குன்னு அவர் நாமம் வந்துடும், ஓ அவர் என்ன நினைப்பாரு, இப்ப நான் ஒண்ணு நம்புறேன்ப்பா, நீ எல்லாம் இதை பண்ண மாட்ட அப்படின்ட்டு அப்படியே உருகிட்டு போயிட்டாருன்னா, நம்மளாட்ட பண்ணிட்டோமே, அவர் நம்பிக்கை வீணாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அது என்னை கட்டுப்படுத்தும், என் சுதந்திரத்தை கட்டுப்படுத்தும். ஏனென்றால் அவர்கள் அதுதான் வந்து ஞானதேவர் அந்த ஞானத்தின் லட்சணங்கள்லயோ தெய்வீக லட்சணத்திலேயோ சொல்றாரு, உலகமே தன்னை ஆச்சரித்திருந்தாலும் அவன் ஒண்டியாகவே இருப்பான். அவன் இண்டிபெண்டா தான் இருப்பான். அப்ப எந்த விதமான புகழையும், ரெகக்னைசையும், அங்கீகாரத்தையும், ஆதரவையும், அருளையும் எதுவுமே அவன் ஏற்றுக்கொள்வதில்லை. தான் ஒண்டியாகவே இருப்பான். அந்த இண்டிபெண்டன்ட் ஃபீல் ரொம்ப முக்கியம். தான் நினைத்ததை, நான் நினைத்தது, என் குரு நினைக்கிறது, அதை நான் செயல்படுத்த வேண்டும். என் குரு நினைக்கிறதை நான் செயல்படுத்தணும். அதை செயல்படுத்த வரும்போது இவர்கள் என்னை நம்புகிறார்கள், என்னை ஆதரிக்கிறார்கள், என்னை ரெகக்னைஸ் செய்கிறார்கள், என்னை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுல நான் வந்து ஒரு வரும்போது என்ன ஆயிருதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து என்னால் அந்த சுதந்திரமாக செயல்பட முடியாது. இப்ப இது எல்லாரும் இவன் வேஸ்ட்டுப்பா, இவன் எதுக்கு லாய்க்கு இல்லப்பா, இவனை யாருப்பா கண்டுகிட்டா அப்படின்ட்டு எல்லோரும் அவமானப்பட்டு ஒதுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் நினைத்ததை, குரு நினைத்ததை நான் வந்து எளிதாக என்னால் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் எதை பற்றியும் கவலைப்படாமல் செயலாற்ற முடியும். அந்த சுதந்திர உணர்வு ரொம்ப முக்கியம். இந்த புகழுக்கு அடிமையானவனுக்கு சுதந்திர உணர்வு என்பது 0 ஆயிடும். எதை நினைச்சாலும் அவர்களை நினைக்க தோன்றும், அவரை சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும், அந்த புகழுக்குரியவர்களை திருப்திப்படுத்த வேண்டும். அப்ப நான் அப்படிங்கிற அந்த சுதந்திரம் டோட்டலா கெட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் அவர் திரும்பி திரும்பி வந்து அந்த அந்த அளவுக்கு வந்து ஒதுக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு ஃபீலை வந்து கொண்டு வர்றாரு. இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தர் வந்து புகழும் போது ஈகோ சாட்டிஸ்ஃபைட் ஆகுது, அந்த உண்மை புரிஞ்சுக்கணும். ஏன் சந்தோஷம் வருது? உண்மை இல்லைன்னாலும், அது பொய்யாக இருந்தாலும், அது எனக்கு தெரிந்த விஷயமாக இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு சந்தோஷம் வந்து புகழ்ந்தால் ஆட்டோமேட்டிக்கா ஒரு சந்தோஷம் வருது. அது வந்து அந்த ரஜசிக்ல மூல காரணம் என்னன்னா, அவன் மேலே செல்லுகிறான்னு அர்த்தம். என்ன ஒருத்தன் புகழ்றான்னா நான் மேல போறேன்னு அர்த்தம். புகழ்றவன் கீழே இருக்கான்னு அர்த்தம். அப்பதானே புகழ்றான், எப்ப நீ சூப்பர் பண்ணி வேற லெவல்ல பேசுறப்பா அப்படின்னா யாரு புகழ்வா? அப்படியே பேச தெரியாதவன் தான் புகழ்வான். அப்ப என்ன ஆகுது? பேச தெரியாதவன் புகழ்கிறான் அப்படின்னு எனக்குள்ள வரும்போது என் ஈகோ என்ன ஆகுது? சல்லுன்னு மேல போகுது. என் ஈகோ மேல போயிட்டு அப்புறம் நான் வந்து அவர் வந்து நான் மேல போயிட்டேன், அவர் கீழே இருக்கிறாரு அப்படின்னு ஒரு ஃபீலை வந்து பிம்பத்தை ஏற்படுத்துது. அப்ப புகழ் வாங்குறவன் தன்னையே அறியாமல் மேல்நிலைக்கு செல்வது போலும், புகழ்றவன் கீழ்நிலையில் இருப்பதாக ஒரு பாவனை அவனுக்குள்ள வரும்போது அந்த அகங்காரம், அந்த ரஜசிக் அகங்காரம் அப்படியே ஒரு பூரிப்புக்கு ஆளாகிறது. அவன் பொய்யா புகழ்ந்தானே, இருக்கிறத புகழ்ந்தானே, இல்லாதத புகழ்ந்தானே, என்ன பண்ணால் புகழ் என்றாலே நான் மேல அவன் கீழே, என்ன அவன் ஆச்சரியமா பார்க்கிறான், என்னை அவன் அண்ணாந்து பார்க்கின்றான், அவன் அவன் வந்து என்னை பிரமிப்பாக பார்க்கின்றான், அப்ப நான் யுனிக், நான் அவனை விட மேலு அப்படிங்கிற அந்த ஈகோ இருக்கு இல்லையா, அது சூப்பரா ஒரு சாட்டிஸ்ஃபைடு கொடுக்கும். சோ அந்த ஈகோ தான் வந்து எளிதாக அவனை வந்து
அவனுடைய புகழ்ல சந்தோஷப்பட வைக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்ப இதுல இருந்து வெளிவரணும்னா ரொம்ப சிம்பிள். என்ன அப்ப சொன்ன மாதிரியே எவன் புகழ்வான்? நான் பேசிட்டு இருக்கேன், ஞானதேவர் உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னா ஞானதேவர் என்ன சொல்லுவாரு? நல்லா பேசுறடா, அப்ப இங்க இந்த 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 விஷயத்துல இங்க திருத்திக்கோ, இதை இங்க திருத்திக்கோ, மத்தபடி இது நல்லா பேசுறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அவர் வந்து புகழ மாட்டாரு. இந்த இடத்துல இதெல்லாம் பண்ணிக்கோ அப்படின்னு ஒரு அப்ரிசியேஷனை கொடுத்துட்டு, அது நம்ம சந்தோஷப்படணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அப்ரிசியேஷனை கொடுத்துட்டு, இதை இங்க திருத்திக்கோ அங்க திருத்திக்கோ. ஏன்னா அவர் அளவுக்கு என்னால பேச முடியாது. அதனால பாயிண்ட் அவுட் பண்ணி அந்த அன்புல வந்தா சூப்பரா இருக்கும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவார் ஞானதேவர். ஏன்னா அவன் பேச தெரிந்தவன், என்னை விட உயர்ந்தவன், பேச தெரிந்தவன். அவன்கிட்ட இருந்து புகழ் வாங்குறது தானே. பேச தெரியாதவன், பேசவே தெரியலன்னா நான் சரியா பேசுறேன்னா தப்பா பேசுறேன்னா அவனுக்கு என்ன தெரியும்? எனக்கு சங்கீதமே தெரியாது, சூப்பரா பாடினேன் வேற லெவல் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஒரு சங்கீதம் பாடகி ஒருத்தி சங்கீதம் பாடுறா, சின்ன வயசுல இருந்து பாட்டை கத்துக்கிட்டு சங்கீதத்துல மூழ்கி முட்டை எடுத்துக்கிட்டு பல பேருக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிற அவட்ட போய் சூப்பரா, நமக்கும் பாட்டுக்கும் சம்பந்தமே இல்லை, அதுவும் கர்நாடக சங்கத்தும் சூப்பரமா சம்பந்தம் இல்லை, நேரம் சூப்பரா பாடினமா வேற லெவல்மா அப்படின்னு சொன்னா புரிஞ்சுக்கிறணும். அவன் தெரியாதவன், அவன் தெரியாதவன். இந்த சொல்லுவா இல்லையா, குருடனுக்கு சூரியனாலும் பயன் என்னன்னா அந்த வெப்பம் மட்டும்தான், அந்த உலக காட்சிகள் கிடைக்காது. அதே மாதிரி அந்த அர்த்தம் தெரியாதவன், அர்த்தம் தெரியாமல் வெறும் அந்த இசையை ரசிப்பவன் அப்படின்னு ஆழம் தெரிந்தவன் அல்ல. ஆழம் தெரியாதவன் தான் நம்ம புகழ்றான். அப்ப அதை எப்படி ஈகோ சாட்டிஸ்ஃபைட் ஆகும்? ஈகோ எப்போ, நான் எனக்கு உண்மையிலே ஈகோன்னா தெரிந்தவன் புகழ்ந்திருக்க வேண்டும். அப்ப தெரிந்தவன், என்னை விட தெரிந்தவன் அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான் சஜஷன் தர்றான். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த பெரிய புகழ் எனக்கு வர வாய்ப்பு இல்லை. புகழ்றது யாரு அப்படின்னா தெரியாதவன் தான் புகழ்னா. அதுல வந்து முழுசா முத்தெடுக்காத அறகுறை தெரிந்தவன் என்னை புகழ்கிறான். அப்ப அது என்ன, எப்படி ஒரு பெரிய ஒரு பிஹெச்டி ஸ்டூடெண்ட் வந்து ஒரு +2 பையன் சூப்பர்னா வேற லெவல்னா அப்படின்னு, +2க்கும் பிஹெச்டிக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? எல்கேஜி பையன் +2 பார்த்துட்டு சூப்பர்னா நீங்க சூப்பரா எஸ்சி எழுதுறீங்கன்னா அவனுக்கு என்ன தெரியும் எஸ்சியை பத்தி? சோ அப்படி அந்த புகழை தேவையில்லாமல் என் ஈகோ சாட்டிஸ்ஃபை, ஈகோ கீழே இறங்கிடும். சோ இவன் கூட நம்மளை புகழ்றானா நம்ம கீழே போயிட்டோம்னு அர்த்தம். அவன்கிட்ட நம்ம சர்டிபிகேட் வாங்குற அளவுக்கு நான் கீழே போயிட்டேன். ஈகோ வந்து புகழ்ந்தா மேல போறேன்னு ஒரு ஃபீல் இருந்தது. உண்மையில ஆராய்ச்சி பண்ணுனா நான் கீழே போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது உண்மை புரிஞ்சிருச்சுன்னா, ஐயா வேண்டாம் சாமி என்னை கீழே இறக்காத, நான் சாட்டிஸ்ஃபைட், நான் கரெக்டா தான் இருக்கேன் எனக்கு தெரியும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல்லையும் நீங்க வந்து நிறைஞ்சிடலாம். அடுத்த ஒரு பாயிண்ட் சொல்லணும்னா ஈச் ஒன் இஸ் யூனிக். இங்க ஒவ்வொருத்தனும் தனித்தன்மை. மேக்ஸ் சூப்பரா எடுக்கிறாரு அப்படின்னு சயின்ஸ் வாத்தியாருக்கு எப்படி தெரியும் புகழ்றதுக்கு? அது மேக்ஸ் வாத்தியார் மட்டும்தான் தெரியும். மேக்ஸ் எனக்கு தெரியும், நம்ம குருவுக்கு தெரியும், இல்லைன்னா பரபிரம்மத்துக்கு தெரியும். மத்தவங்களுக்கு எப்படி தெரியும்? அவன் வேற நான் வேற, அவனுடைய திறமை வேற, அவனுடைய குணம் வேற, அவன் உடம்பே வேறையா இருக்கு. எலும்பு எனக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லை, வேற வேற. அப்ப நான் வேற அவன் வேற. அப்ப ஒருத்தர் வந்து என்னை புகழ வேண்டுமானால் என்னை பத்தி தானாக இருந்தா தானே அதை புகழ முடியும். இப்ப வேற வேற சப்ஜெக்டே இல்லை, அது எப்படி புகழ முடியும்? சோ ஆனாலும் நம்ம வந்து ஈஸியா வந்து அந்த புகழை எடுத்துக்கணும். அப்ப ஈச் ஒன் இஸ் யூனிக் அப்படிங்கும் போது யாரையும் யாரையும் இங்க புகழ முடியாது. எல்லாம் அவன் தன்மையில சரியாதான் இருக்கான் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அதனால நீங்க ஹையர் நாலேஜ் போனீங்கன்னா அனைத்தும் தங்கம், அது நகையாக இருக்கிறது, மோதிரமாக இருக்கிறது, வளையலாக இருக்கிறது, ஒட்டியானமாக இருக்கிறது அப்படின்னு புகழப்பட வேண்டும். ஆழமா பார்த்தா எல்லாம் ஒண்ணு. அப்ப இருப்பது ஒன்றே, யார் யாரை புகழ்வது அப்படிங்கிற ஒரு ஃபீலுக்கு போயிட்டாலும் அந்த புகழ்ல இருந்து வெளியே வந்துடலாம். ஸோ அதுதான் என்னுடைய பதில்.